Praise the Lord. இந்த தகப்பன் அவருடைய தயவு கொண்ட அன்பால் நம்மை நேசிக்கிறார். நன்றி தெய்வமே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. உண்மையே வாஞ்சிப்பேன். நீர் என் பலன், நீர் என் கோட்டையின் நம்பிக்கை. என்னுடைய கால்கள் தள்ளாடுது, நான் நிலையற்றவன், ஆனா நான் உம்மை நம்புறப்பா. என் கால்களை மான்கள் கால்களை போல மாற்றுவேன், உறுதிப்படுத்துவேன். இன்றைக்கு யார் யாரெல்லாம் தள்ளாடி தளர்ந்து போயிருக்கிறார்கள், அவர் கால்களை உறுதிப்படுத்தும் சேனைகளின் கர்த்தர் நடத்துவீராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இன்னைக்கு நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனத்தில் அற்புதமான அந்த பகுதி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேவ மக்களே, இந்த காலை வேளையில் நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிக்க போகிறீங்க. உங்கள் தொழில், உங்களுடைய குடும்பத்தில் சில திட்டங்கள் எடுக்கணும். உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளை பெற்றெடுக்க போகிறாங்க. சில வேலைக்காக காத்துட்ருக்குறீங்க. இன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தில் 3 காரியம் வருது. ஒன்று, ஃபியர் நாட். ஃபியர் நாட், பயப்படாத. ஏன் பயப்படாதன்னு சொல்றாரு? இந்த பயம் என்ன பண்ணுது? ஃபியர் ட்ரெயின்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் விஷன். இந்த பயம் என்ன பண்ணிடும்? நம்முடைய ஸ்ட்ரென்த்தை ட்ரெயின் பண்ணி விட்டுரும், நம்முடைய தரிசனத்தையும் ட்ரெயின் பண்ணிடும், ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். அந்த விதை இருந்ததுக்கே அறிகுறியே இல்லாம ஆயிடும். இந்த ஃபியர் அவ்வளோ மோசமானது. அதனால தான் ஃபியர் நாட். என்ன நடக்கும் இப்போவே பல்ல காமிக்குது, இன்னும் என்னென்ன வார்த்தைனா கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கன்றீங்க. அவங்களுடைய தோல்வி, அவங்களுடைய தடுமாற்றம், அவங்களுடைய இல்லாமல், அவங்களுடைய போராட்டத்தை எவ்வளோ தூரத்துக்கு மிகைப்படுத்தணுமோ அதற்கு ஜீவனில்லாத வார்த்தைகளை வைத்து அளப்புறாங்க. இல்லை, அளப்புறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஃபியர் நாட், நீ பயப்படாத. ஏன்னா விஷயமே அங்கே தான் இருக்குது. அது என்ன பண்ணுது? உன்னை ட்ரெயின் பண்ணுது, உன் ஸ்ட்ரென்த் எடுக்குது, உன் தரிசனத்தை எடுக்குது. கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்க தரிசனத்தை எடுக்குது. 2வது, பி கிளாட் அண்ட் ரிஜாய்ஸ். நீ சந்தோஷமா இரு, ஆர்ப்பரி, துதி. ஏன் இதை சொல்றாரு? ரிஜாய்ஸ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். இந்த சந்தோஷமா இருக்கிறது அது எதை பிரதிபலிக்குதுன்னா, நான் அவரை நம்புறேன், விசுவாசிக்கிறேன்றதுக்கு அடையாளம். நம்புறவன் தான், எதிர்பார்க்கிறவன் தான், இதுதான் எனக்கு நடக்கும், எனக்கு கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாருன்னு நம்புறவன் தான் துதிப்பான், சந்தோஷமா இருப்பான்.
நம்பாதவன் ஜெபம் பண்ணி இருக்கிறேன் பிரதர் தெரில, நீ நம்பலன்னு அர்த்தம். நீ ஜெபம் பண்ணிட்டேன்னா, நீ விசுவாசிக்கிறனா சந்தோஷமா இருக்கு. மூன்றாவது, the Lord will do great things. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த வார்த்தை ஏன் இவ்வளோ ஆணித்தரமா இது வருதுன்னு சொன்னா, our confidence is not in ourselves. நம்முடைய அந்த தைரியம், அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்மளை சார்ந்து இருக்கக்கூடாது. பட் இன் வாட் த லார்ட் வில் டூ, கடவுள் என்ன செய்ய போறாரு, எனக்கு எப்படி செய்வாருன்றதுல தான் கான்ஃபிடென்ட் இருக்கணும். அதுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்பதின் நம்புறதின் உச்சகட்டமாக இருக்கும். அதை செய்வோம். கர்த்தர் நம்மளை நடத்துவார். God bless you.